பணக்காரன் ஆகணும், யோகம் வரணும், நல்லா இருக்கணும்னா நல்ல தெய்வ ஆற்றல் இருக்கணும், நல்லா சாமி கும்பிடணும். எப்படி கஷ்டப்பட்டா உடனே கஷ்டப்படுங்க, கூலி வேலை செய்யுங்க, ஆட்டோ ஓட்டுறங்க. ஆட்டோ ஓட்டுறலாம் பணக்காரன் இன்றைக்கி ஆக வேண்டி தானே. ரிச்சா ஓட்டுறோம் பணக்காரனா ஆக வேண்டி தானே. கூலி வேலை செய்கிறோம் ஆனால் ஆக வேண்டி தானே. ஏன் ஆகலை? கூலி வேலை செய்கிறவங்க பணக்காரன் ஆடுறதில்ல. பிஸ்னஸ் மேன் தான் பணக்காரன். இன்னும் பணம் சேர்ந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா பணத்தை மதிக்க தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படி பணத்தை மதிக்கிறாங்க, பணத்தை எப்படி வைக்கணும், எப்படி கொடுக்கணும், என்றைக்கு கொடுக்கணும், என்றைக்கு வாங்கணும், எப்படி கை நீட்டி கொடுக்கணும், எந்த நேரத்தில் சூரியன் மறைத்துக்குள்ளே உதயத்துக்குள்ளே செவ்வாய்க்கம் வெள்ளிக்கிழமை எல்லாமே பார்ப்பாங்க. யார் இதெல்லாம் பார்க்குறாங்களோ அவன் ராஜா மாதிரி இருப்பான். எதுவுமே பார்ப்பேன் நான் அதெல்லாம் நம்புறது இல்லைப்பா. செவ்வாய் பார்த்துருவேன், நைட்டு 6 மணிக்குள்ள காசு கொடுப்பேன், 8 மணிக்கு சாப்பிடுவேன், சம்பாதிப்பேன். தக்க வைப்பியா? வைக்க மாட்டேன். உங்ககிட்ட பணம் தங்காது. இவ்வளோ இதை சொன்ன மாதிரி பணத்தை சுத்தபத்தமாக வைக்கணும், உங்களை எண்ணங்களை சுத்தமாக வைக்கணும், நல்லா சாமி கும்பிடணும், நல்லா ஒரு பயபக்தியாக இருக்கணும், யார் தான் ஆசைப்படக்கூடாது, உனக்கானது உனக்கு வந்து சேரும். இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுன்னா 10 நல்ல கோடீஸ்வரன் ஆக முடியாது. இது எல்லாமே நீங்கள் வருஷ கணக்கில் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இங்கே நடித்து வாழ முடியாது, இயற்கையாக வாழணும்.